அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. கர்நாடக முதல்வரை மாற்றவில்லை என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோற்றுவிடும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அப்போதே முதல்வரை தேர்வு செய்வதில் நீண்ட இழுபறி நீடித்தது. ஒரு வழியாக சித்தராமையா முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். துணை முதல்வராக டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக கூறி காங்கிரஸ் மேலிடம் அவர்களை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகள் சித்தராமையா ஆட்சி முடித்துள்ள நிலையில் தற்போது முதல்வர் பற்றிய பேச்சு மீண்டும் அங்கு புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவியேற்க இருப்பதாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறியது கர்நாடக அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே சித்தராமையாவும் சிவகுமாரும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நேற்று கொடுத்தனர். அப்போது பேசிய சித்தராமையா, தங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, தானும் சிவகுமாரும் ஒற்றுமையாகவே இருக்கிறோம் என தெரிவித்தார். இந்நிலையில் டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளரும் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான இக்பால் உசேன் தற்போது பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கர்நாடகா முதல்வரை மாற்றவில்லை என்றால் 2028 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாது. 137 எம்எல்ஏக்களில் 100க்கும் மேற்பட்டோர் சிவகுமாருக்கே ஆதரவாக இருக்கின்றனர். அவரை முதல்வராக்க வேண்டும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார்.